மருமக எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிட்டேன்னா சாமி பாட்டு போட்டு நல்லா சத்தமா வச்சு விட்டுருவேன் சார். தூங்க கூடாது, எந்திரிச்சிடணும். ஆமா. இன்னொரு பொண்ணு அடக்கணும், அவளை அடக்கி வைக்கணும், பெண்ணுக்கு வேலைக்கு தாலி, இப்படி எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு தெரியுவீங்க நாட்டை? 10 பவுன் தப்புமா இது? அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியலையாமா? தாலியோட மதிப்பு எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும். எங்க மருமக வந்த உடனே சொல்லிட்டேன், புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டு பெருமையா பேசக்கூடாது. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நம்ம தமிழ்நாட்டுல தாலி கட்டாமல் ஒரு திருமணத்தை செய்ய முடியும். என்னமா ஜாலியான வாழ்க்கை இது? ஆமா ஆமா, ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஜாலி வாழ்க்கை நம்ம கேள்வி பண்ணக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். அது இப்ப காலைல எந்திக்கலன்னா வீட்டுக்கு ஓடிடுவீங்க. ஆமா, அம்மா கிட்ட போய் கத்துக்கிட்டு வாங்க. வைத்தல கிளம்பு மாத்தா வீட்டுக்கு. வேலைக்கு அவங்க போறது இல்ல, ஹஸ்பண்ட்க்கு எழுந்து சாப்பாடு செய்து கொடுக்கறதும் இல்ல. எங்களுக்கு தேவையானது மட்டும் நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்கள பட்னியா போட்டு போயிடுவோம். சமையல் பண்றது, கோலம் போடுறது தான் இன்னைக்கு கிரெடிட்டா? 2025ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம பாரம்பரியத்துல இருந்தது தானே அது. பாரம்பரியத்துல நம்ம அடுப்புல ஊதிட்டு இருந்தோம், இன்னும் அடுப்புல ஊதி சமைக்கிறோமா? இல்லை. மருத்துவ ரீதியாக நீங்க மத்த விஷயம் எல்லாம் சொன்னா அது வேற. ஆனா மருத்துவ ரீதியா, அறிவியல் ரீதியா சொன்னா எந்த டாக்டர் சொன்னாலும் சொல்லணும். All contents provided by this channel is meant for educational purpose only. ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு கேள்வி. நீங்கள் எப்படி எல்லாம் உங்களுடைய மருமகளை அடக்கி ஆள்கிறீர்கள்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் எங்க மருமக வந்த உடனே சொல்லிட்டேன், புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டு பெருமையா பேசக்கூடாது. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு போய் எங்க வீட்டு குறைகளை சொல்லக்கூடாது. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்கு. அப்படிதான் எங்க மாமியார் எனக்கு சொன்னாங்க. அப்ப எனக்கு அது கசந்தது, ஆனா இப்ப அது இனிப்பா இருக்கு. என்ன ஒரு தத்துவம் இல்ல? அப்ப எனக்கு கசப்பா இருந்தது, இப்ப எனக்கு இனிப்பா இருக்கு. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. ஆமா, உண்மையாவே. அடுத்தது, இந்த எழுந்து காலையில தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். இல்ல மாமி, எங்க வீட்டுல நான் அபார்ட்மெண்ட்ல இருந்தேன், என் மருமக சொன்னா, பார்த்து கத்துக்கோ அப்படின்னு. நான் உலக சாதனை கோலத்துல every year சிவராத்திரி they conduct the function, I only beat the first prize. இன்னும் 2 வருஷத்துல அவளும் உலக சாதனை கண்டிப்பா புரிவா. அந்த அளவுக்கு இப்ப கோலம் போடுறா. ஆமா, சமையல் அப்படிதான். எங்க வீட்டுல நாங்க ஒரு கிளாஸ் தான் பண்ணுவோம், நாங்க 3 பேரு தான் அப்படின்னா, இன்னைக்கு 10 பேரு செய்யணும் அப்படின்னா கூட என் மருமக செய்யறா. இந்த புஷ்பா கிட்ட வார ஆட்டனே, வார ஓட்ட நறுக்கிடுவேன். காரணம், வந்த உடனே கண்டிஷனோட நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் கசப்பா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவ உலக சாதனை பண்ணுவா. கலர் கோலத்துல அவ்வளவு சிறப்பா பண்றா. சமையல் இன்னைக்கு அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல, என்னையே மிஞ்சிட்டா. அதுலயும் இந்த வத்த குழம்பு வச்சா பாருங்க, நான் முழுக்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இருக்கு எல்லா கிரெடிட் காரணம் நீங்க தான். கண்டிப்பா நான் தான். இது எப்படி உங்களுக்கு கிரெடிட்னு சொல்றாங்க? சமையல் பண்றது, கோலம் போடுறது தான் இன்னைக்கு கிரெடிட்டா? 2025ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். உலகம் பூரா மனுஷன் வேற கிரகத்தில் போய் குடியேறத பத்தி வச்சிட்டு இருக்கேன். எப்படி அவங்க சொல்லலாம் அது கிரெடிட்? பெருமைதான் சார், எனக்கு அது பெருமையா இருக்கு. நான் என் குடும்பத்தை கோயில் மாதிரி கொண்டு வந்தேன். நீங்க அவங்க சொல்ற தாற்பயத்தை புரிஞ்சுக்கல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 2025ல இருக்கும். ராமு, காலம் மாறி போச்சுடா. இன்னும் இந்த அடுப்படி வேலைகள் செய்யறது இருக்குல்ல, அதையா பெருமையா பேசணும். முதல்ல அதை விட்டு வெளியில வர பாருங்கய்யா. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, என் மருமகன் வீட்டுக்கு வரும்போது ஐஏஎஸ் படிக்கணும்னு குறிக்கோட வந்தா, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன், இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆவா அப்படின்னா ஒரு பெருமை. இதெல்லாம் ஒரு பெருமையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவ எம்ஏ படிக்கிறா, இப்பயும் படிக்கிறா. நான் மோட்டிவேட் பண்றேன். நான் படிக்கிறதுக்காகவும் நான் வேலை செய்யறதுக்காகவும் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. குடும்பம் நல்லபடியா இருக்காது. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அது இப்ப காலைல எந்திக்கலன்னா வீட்டுக்கு ஓடிடுவீங்க. ஆமா, அம்மா கிட்ட போய் கத்துக்கிட்டு வாங்க. அப்புறம் என்னதான் அங்க கத்துக்கிட்டீங்க? ஒரு 10 நாள் தான் சார். நல்லா கத்துக்கிட்ட மாமி, நான் வரட்டுமான்னு போன் வருது அங்க இருந்து. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். இப்ப இந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, நான் எதிர்பார்க்கறது போல என் மருமகள் இல்ல, ஒரு 6 மணிக்கு எந்தினா 6 மணிக்கு எந்திக்க மாட்டேன், இப்பெல்லாம் வீம்பு பண்ணானா திருப்பி அனுப்பிடுவேன், வீட்டுல போய் கத்துக்கிட்டு வான்னு. அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வைத்தல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு மாத்தா வீட்டுக்கு. வேலைக்கு அவங்க போறது இல்ல, அவங்க ஹஸ்பண்ட்க்கு எழுந்து சாப்பாடு செய்து கொடுக்கறதும் இல்ல. அப்படின்னும் போது ஒரு தடவை சொல்லி பார்ப்போம், 2 தடவை சொல்லி பார்ப்போம், 3வது எங்களுக்கு தேவையானது மட்டும் நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்கள பட்னியா போட்டு போயிடுவோம். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. வயிறு காஞ்சா தன்னால எழுந்து சமைக்கிறாங்க சார். எல்லாமே இருக்குமா? நான் உன்னை கொடுமைப்படுத்தவே இல்லையே, எல்லாமே இருக்கு, எழுந்து செஞ்சு சமைச்சு சாப்பிடு. நான் பாருங்க, நான் என்ன சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னா, இஷ்டம் தான் சமைச்சு சாப்பிடு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சார், நாங்க எல்லாமே பொருள் வாங்கி வச்சிருக்கோம், எழுந்து சமைச்சு சாப்பிடு. அது நீ வேலைக்கு போறதுல எதுவுமே செய்யாதப்ப ஏன் சமைச்சு சாப்பிட கூடாது? ஓகே, வேலிட் பாயிண்ட். இப்போ இந்த அம்மா சொல்ற மாதிரி தான் கேக்குறேன். வேற என்ன தண்டனை நீங்க கொடுப்பீர்கள்? நல்ல விளக்கு மாத்தால 4 வாங்கணும். 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4 மணி தான் சார் ஏந்துக்கணும். அது எப்படி சார் 9 மணிக்கு ஏந்துக்கலாம் சொல்லுவாங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படி எந்திரிச்சா என்ன 9 பண்ணுவீங்க? மணிக்கு ஏந்துக்க கூடாது. என்ன பண்ணுவீங்க? ஏந்து சாணி தெளி செல்பேன். அடச்சி கேவலமா அடிக்காத, எந்திரி. சாணி தெளி ஏந்தே தெளிக்கிறியா? ஆமா சொல்லுவேன். தூங்கினே இருப்பீங்க. அப்ப எங்க பசங்க செய்யல? உங்க அம்மாக்கு போன் பண்றேன்ல, உங்க அம்மாட்ட கூட நான் பேசுறேன்னு சொல்லுவேன் சார். டேய் விமலா பத்த எரும மாடு, என்ன பொம்பளை பிள்ளை பத்திருக்க நீங்க? நாங்க போயிட்டு உங்க மாமா செய்யுங்க. நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட்டான மாமியார் செய்யுங்க. கேப்போம். என் பொண்ணு நாங்க எப்படி செய்ய சொல்றோம் பாருங்க. என் பொண்ணு 4 மணிக்கு வந்து செஞ்சல இல்ல, 1 மாசம் ஆச்சு. நானும் சரி கொம்முல இருந்தேன். சரி செய்யிட்டு இன்னைக்கு செய்யிட்டு 4 செய்யிட்டு செய்யல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என் பொண்ணு செய்யறாங்க, அந்த மாதிரி செய்யுங்க நீங்க. அவங்க சொல்றாங்க எப்படி 9 மணிக்கு அந்த எப்படி சார்? இருமா 9 மணிக்கு அந்த எப்படி சார்?
அந்த அம்மாக்கு ஏதோ மருமகளை சமக்கான் இருக்கு போல. ஆமா அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். செய்து. எங்க மாமியார் எப்படி தெரியுமா எங்களை நடத்துனாங்க? ஆனா இருக்குப்பா. எங்க மாமியார் எப்படி தெரியுமா நடத்துனாங்க? அந்த மாதிரி தான். நான் ஒண்ணு அந்த மாதிரி நடத்தலையே. பொறுமையா இருந்து செய்ய சொல்றேன். சாந்தி அடைங்க, சாந்தி அடைங்க. கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. இப்ப இவங்க சொல்லும் போது என் மருமக என்ன ஆனாலும் 6 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய மருமகள், உங்களோட மருமகள் எல்லாம் இருப்பாங்க. அதுல 8 மணிக்கு முன்னால எந்திரிக்கக்கூடிய மருமகள் எத்தனை பேர்? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. ஓகே, 9 மணிக்கு மேல எந்திரிக்கக்கூடிய மருமகள் எத்தனை பேர்? அங்க கொடுங்க, பக்கத்துல கொடுங்க. நாங்க ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் சரி, எத்தனை மணிக்கு எந்திரிக்காங்க மருமக? எங்க மருமக 9 மணிக்கு மேல தான் சார் எந்திரிச்சு. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. என்ன பண்றாங்க? அவங்க வந்து சும்மா வீட்டுல தான் இருக்காங்க. பையன் வேலை பாக்குறான். இப்ப நீங்க அவளை பாராட்டுறீங்களா இல்ல? இல்ல, நான் பெருமையா தான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? அடுத்த வீட்டுல இருந்து வர பொண்ணு, அதனால நம்ம ஒரு வருஷத்துக்கு அவங்கள நம்ம கண்டுக்கிறாம விட்டோம்னா அவங்களே நம்மளோட வேலை பழக்க வழக்கம் எல்லாம் பார்த்து செஞ்சுக்குறாங்களா. அப்ப ஒரு வருஷத்துக்கு விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் கேட்பீங்க. எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணும். அது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அவ கேட்க மாட்டோம் சார். அதுக்கு பின்னாடி நம்ம நடந்துக்கிற முறையை பார்த்து அவங்க பண்ணிக்கிறட்டும். நாங்க 6 மணிக்கு எப்பயும் எந்திரிச்சிருவோம். வாசல் தொளிச்சு கோலம் போட்டு டீ போட்டு 8 மணிக்கு கூப்பிடுவேன். மாமா மின்னல் எல்லாமே வச்சுட்டு டீ போட்டு வச்சுட்டு எப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டிப் பண்ணி எல்லாமே கீழே இறங்கி வாப்பான்னு 8 மணிக்கு சொன்னா அந்த பிள்ளை 9 மணி 9:30 10 மணி கூட கீழே குளிச்சுட்டு மெதுவா இறங்கி வரும். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க தோட்டம் இருக்கு சார், தோப்பு, தென்னந்தோப்பு, நாங்க தோட்டத்துக்கு கிளம்பிடுவோம். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சாப்பிட்டு போய் திருப்பி பழைய விடிக்கு ரெஸ்ட் தூங்கிடுவாங்க. ஆமா சார். காலையில வர்ற திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. ஆனா அந்த அம்மா மருமகள் எப்படி பாதுகாக்கிற பாத்தீங்களா? ஆமா. முதல்ல தூங்குவாங்களாம், அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்களாம். மதிய சாப்பாடு நாங்க தோட்டத்துல இருந்து வந்துருவோம். மதியம் யார் சமைப்பா? மதியம் நான் வந்துருவேன் சார். சாமி நீங்க வந்து சமைப்பீங்க? வந்துருவோம். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க சார் கீழே. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை திட்டு விடு. சரி, ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மதியம் எல்லாம் சாப்பிட்டு முடிப்பீங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் ஒரு வேலை உள்ள இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும். நீங்க வேணாம்ன்றீங்க. உன்னால முடிஞ்ச வேலையை பண்ணு. முதல்ல இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை, அப்புறம் என்ன வேலை செய்யணும் நான் சொல்றேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம காய்கறி அறுத்து கொடுக்கறதோ இல்ல ஏதோ ஒன்னு உதவி பண்ணுவாப்ல. பண்ணிட்டு சரி அதுக்கு முன்னாடி அவங்க எப்பயும் போல மாடிக்கு போயிடுவாங்க. ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னம்மா நான் போடுமா வேணாமா, இதெல்லாம் தப்புமா, தப்புமா இது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியலையாமா? வேணாமா போடுமா. தாலியோட மதிப்பு எனக்கு தெரியும். ஆனா நீங்க பேசுறீங்க பாத்தியா, இன்னொரு பெண்ணை அடக்கணும்னு. நீங்க அடக்குனீங்கன்னா அடக்கணும்னு நினைக்கிறீங்க. உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல் இருக்கு. அதுக்கு தான் நான் எதிர்பார்க்கிறேன். மருமகள் அடையாளம் அது. இன்னொரு பொண்ணை அடக்கணும், அவளை அடக்கி வைக்கணும். அதுக்கு இதுதான் மரியாதை. பெண்ணுக்கு வேலைக்கு தாலி. இப்படி எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு தெரிவிங்க நாட்டை. இனி இந்த பொய்களும் கட்டு கதைகளும் எடுபடாது. அப்ப எப்படிமா பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம எப்படினா வாழலாம்? இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல எப்படினா வாழலாம்? இங்கிலீஷ் பாட்டுமா என்னமா ஜாலியான வாழ்க்கை இது. தாலி இல்ல ரப்பர் பேண்ட் மாதிரி சார், டைட்டா இருந்தா அத்தரிஞ்சிடணும். இது என்னமா வாழ்க்கை இது? ஆமா, ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஜாலி வாழ்க்கை நம்ம கேள்வி பண்ண கூடாது. உங்களோட கருத்து தாலி கட்டுறதா இருக்கலாம். ஆனா அப்படி தாலியை கலட்டுறவங்களையோ அல்லது தாலியை கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிருக்கவங்களையோ மோசமா பேசக்கூடாது. இத பாரம்பி, நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. நீ என்ன ஜாலியான வாழ்க்கை வாழ்ற? நம்ம அப்படி நாக்கு மேல பல்ல போட்டு ஒருத்தர் பேசக்கூடாது. அவங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்ற பண்பாடு நாகரிகம் பேசிட்டு இருக்க இதே தமிழ்நாட்டுல சுயமரியாதை திருமணம் ஒரு திருமணம் இருக்கு. 60களே கொண்டாந்துட்டாங்க. தாலியே இல்லாம கல்யாணம் பண்ண முடியும். ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? நடத்துங்க. நீங்க வெளி மாநிலங்கள்ல பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல தாலி கட்டாமல் ஒரு திருமணத்தை செய்ய முடியும். மோதிரம் மாத்த வேண்டாம், செயின் போட வேண்டாம். செயின் போடாம நீங்க பதிவு மட்டும் பண்ணா திருமணம் பண்ண முடியும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்க சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, விருப்பப்பட்டவங்க தாலி கட்ட போறாங்க, விருப்பம் இல்லாம தாலி கட்ட போறது இல்ல. சில பேர் எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு கழட்டி வைக்கிறாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, MRI ஸ்கேன் எடுக்கும் போது தாலியை கழட்டி வச்சு தான் போகணும். இப்ப என்ன தாலி கழட்டி வச்சு 10 நிமிஷம் ஸ்கேன் எடுத்ததுனால கணவர் உயிருக்கு ஆபத்து வந்துருமா? இப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க மனநிலை அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் கழட்டி வைக்கிறனால கணவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. உதாரணம் ரொம்ப நல்லதா இருக்கு. அது அவங்களோட நம்பிக்கை. அவங்க நம்பிக்கையை நீங்க கேள்விக்குள்ள கூடாது. சார் அந்த தாலி கழட்டினாவே கணவன் இறந்துட்டான்னு அர்த்தமா தான் எங்க மனசு பதறுது சார். பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? கணவருக்கு இறந்த பிறகும் தாலியோட இருக்கவங்க இருக்காங்களா இல்லையா? ஒரு சிலர் அதான் சொன்னேன், பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க சார். அப்ப பாரம்பரியம் எங்க போச்சு? உங்களுக்கு தேவையானது அப்பலாம் பாரம்பரியம் உள்ள வந்துரும், இல்லனா வராது. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? மாதவிடாய் காலத்துல வேற என்னென்ன ரூல்ஸ் போடுறீங்க? இப்ப அவங்க சொன்னாங்க மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக குளித்த பிறகுதான் கணவன் முகத்தை பார்க்க வேண்டும். அப்படி உங்க வீட்டுல என்ன ரூல்ஸ் இருக்கு? நான் வரிசையா சொல்றேன், அத கப்புன்னு பிடிச்சிக்கிறியா? எங்க சொல்லுங்க. 3 நாளைக்கு ஒதுக்கி தான் சார் வைப்போம். ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணி தட்டு மணக்கட்டை
3 நாள் வரைக்கும் அப்படிதான் இருப்போம். அதுக்கப்புறம் 3 நாள் தலை குத்திக்கின்னு உள்ள வந்துருவாங்க. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. ஏன் தலைவாணிக்கு பதிலா ஏன் மரக்கட்டை கொடுக்குறீங்க? அது துவைக்க முடியாது இல்ல சார், நாங்க துவைச்சிருவோம், துவைக்க முடியாது இல்ல, அதனால அப்படி. இவங்க சொன்ன இந்த நடைமுறை இருக்குல்ல, அதை கடுமையாக எதிர்க்கிறேன்னு சொல்றோம், கை தூக்குங்களேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் வந்து ரொம்ப கடுமையா எதிர்க்கிறேன். இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். இந்த ஜெனரேஷன்ல நாம இன்னமும் பின்னோக்கி கிமுலயே ஏன் போறோம்? நம் முன்னோர்கள் சொன்னது உடல் ரீதியாக ஒரு வலுவிழந்து இருப்போம், அப்ப நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதால தான் நம்மள ஒதுக்கி அந்த மாதிரி வச்சாங்க. இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்குதுங்க. மனையில போட்டு படுக்கணும், தரையில போட்டு படுக்கணும், இங்க போய் உட்காரணும், அந்த வேலையே நம்மளுக்கு கிடையாதுமா. ஏன் கிடையாது? ஏன் சொல்ற? நம்ம பாரம்பரியத்துல இருந்தது தானே அது. பாரம்பரியத்துல நம்ம அடுப்புல ஊதிட்டு இருந்தோம், இன்னும் அடுப்புல ஊதி சமைக்கிறோமா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நீங்க பாரம்பரியம்னு ஒண்ணு சொல்றீங்க. அப்ப பாரம்பரியம்னா குடல் வச்சு அடுப்பு ஊதுவாங்க, ஃபுல் ஊதிட்டே இருப்பாங்க. அதனால ஆஸ்துமா வந்து செத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ அந்த குடல் ஊத அடுப்பு போக வேண்டியதானே? பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. இப்ப சானிட்டரி நாப்கின் வந்துருச்சுல. சானிட்டரி நாப்கின் வந்தாலும் சார் மருத்துவ ரீதியாக இதெல்லாம் எந்த டாக்டர் சொன்னான்னு மட்டும் சொல்லிடுங்க. நீங்க மத்த விஷயம் எல்லாம் சொன்னா அது வேற, ஆனா மருத்துவ ரீதியா அறிவியல் ரீதியா சொன்னா எந்த டாக்டர் சொன்னான்னு சொல்லணும். எங்க மாமியார் மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறாங்க? உங்க மாமியார் எம்பிபிஎஸ்ஸா? இல்ல எம்பிபிஎஸ் இல்ல. அப்ப என்ன சொல்லுமா, என்ன சொல்லணும் தெரியுமா? மாமியார் சொன்னாங்கன்னு சொல்லணும். காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன? அறிவியல் ரீதியா மருத்துவ ரீதியா சொல்லக்கூடாது. அதெல்லாம் யார் சொல்லுவான்னா டாக்டர் தான் சொல்ல முடியும். அவங்க சொல்றதுக்கு தான் உரிமை இருக்கு, மத்தவங்க சொல்றது உரிமை கிடையாது. புரிஞ்சதா? இப்போ 9 மணிக்கு வந்துடணும், நீ சொல்ல டயத்துக்கு வரல அப்படின்னா இதெல்லாம் எனக்கு புரியல. நாங்க சொல்லி பாக்குறோம், கேட்கல. என் பொண்ணு சொன்னா இல்ல நீங்க வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. மறாத நாள்ல இருந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம மருமகளா இருக்கும்போது ரூல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம மருமகள் ஏன் படக்கூடாது? அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இந்த காலத்துல விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. என் மருமக அவ்வளோ படிச்சிருக்கா, அந்த பெரிய கம்பெனில வேலை பார்த்திருக்கான்னு. அட்லீஸ்ட் நம்ம மருமக இந்த ஃப்ரீடம் கொடுக்கவே வேணாம். ஏன் கொடுக்கணும்? அவங்களா எடுத்துக்கட்டும், நம்ம யார் கொடுக்கறதுக்கு? அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. பொண்ணுல இப்ப நீங்க சொன்னீங்களா 2 மணிக்கு வரக்கூடாது இப்படிலாம் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ரூல்ஸ்லாம் எங்க இருக்கும்? எங்கயாவது பிஜில தங்கி வேலை பார்த்தாங்கன்னா பிஜில இருக்கும். இப்ப அதே ரூல்ஸை நீங்க உங்க வீட்லயும் போட்டீங்கன்னா அவங்க எப்ப நைட் வெளியே போயிட்டு வருது, எப்ப என்ஜாய் பண்றது? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா சார். இப்ப குடும்பம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே சார். எனக்கு புரியல. இப்ப குடும்பம்னா என்ன? நைட் 2 மணிக்கு போயிட்டு வரோம், குடும்பம் நடத்துறது இல்லையா? இல்ல சார், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழட்டும், நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சான்ஸே கிடையாது. ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, அது ரெகுலரா போகும்போது அது அவங்கள மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது. அவனுக்கு ஒரு தங்கை இருக்கா, அப்ப அவ என்ன நினைப்பா? ஓ அண்ணன் பண்றா, ஓகே நம்மளும் பண்ணலாம் போல இருக்கு அப்படிங்கிறது ஒரு சீர்கேடுக்கு வழிவகுக்கும். தலைவரே இத முளையிலேயே கிள்ளி எறியணும். நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க. நைட் 2 மணிக்கு லேட்டா வரதோ 1 மணிக்கு லேட்டா வரதோ சீர்கேடுங்கிறீங்க. இப்ப சீர்கேடுங்க வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம்? குடிச்சிட்டு சுத்துறா, இல்ல சமூகத்துக்கு போதை பொருள் வச்சிருக்கான்னு ஊதாரியா சுத்துறா, அதிகமா செலவு பண்றா, இதெல்லாம் வந்து சீர்கேடுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. நைட் சயின்ஸ் ஷோ போயிட்டு இருப்பாங்க, லேட்டா போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பாங்க, லேட்டா போய் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க சீர்கேடுன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அதுல ஒண்ணு இருக்க மாதிரி தெரியல. சாரி. காலையில நான் மருமக எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிட்டேன்னா நான் மடக்கு ஏஞ்சி டிவியில போயிட்டு சாமி பாட்டு போட்டு நல்லா சத்தமா வச்சு விட்டுருவேன். தூங்க கூடாது. ஆமா, சத்தமா வச்சுட்டுருவேன். அந்த சவுண்டை கேட்டாலே அவங்க தான் அத்தை ஏஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம படுத்து இருந்தோன்னா கண்டிப்பா திட்டு விழும் அப்படின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஏஞ்சி வெளில வந்துருவாங்க. மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன் வந்து குளிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ள வரணும்? இப்ப பல் தேய்ச்சிட்டு வந்தா பத்தாதா? குளிச்சுட்டு தான் வரணுங்கிறதுல ரூல் இல்ல சார். அது கிச்சன் வந்து ஒரு நம்ம என்ன ஒரு சாமி மாதிரி. இல்ல எனக்கு உண்மையில ஆச்சரியம். இப்ப நீங்க எல்லாம் ஹோட்டலுக்கு எல்லாம் போவீங்களா? போனா சாப்பிடுவீங்களா? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. ஹோட்டல்ஸுக்கு போகும்போது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம வீட்ல இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்ட்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வரவங்க என்ன சொல்லுவாங்க, பாரு இந்த பொண்ணு வந்து காலையில ஏஞ்சி குளிச்சுட்டு என்ன அழகா வந்து வீட்டுல சமைக்குது பாரு. அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஊர்ல 4 பேர் உங்களை பத்தி பெருமையா பேசணும். உண்மையே சொல்லணும் அதுதான் சார். அப்ப இதுல எங்க ஆரோக்கியம் இருக்கு? அப்படி இல்ல சார், உண்மையை சொல்லணும்னா அதுதான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. ஆனா உண்மையில இந்த அம்மா பாராட்டணும். அந்த அம்மா உண்மையை சொன்னாங்க. எனக்கு வந்து ஆரோக்கியம்னா சும்மா சொன்னாலும் கூட ஊர்ல இருக்க 4 பேர் இந்த அம்மா பாடுற மருமகளை எப்படி கட்டி ஆள்றா பாடுறா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் அதை பண்றேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? எனக்கு பெருமைடா எருமை. எங்க ஊருக்கு தகுந்த மாதிரி போடு. நாங்க ஊருக்கு என்ன தகுந்தது? ஆமா சார், எங்க ஊர்ல வந்து சும்மா சீவ்லெஸ் போட்டா கூட ஆன்னு பாப்பாங்க சார். அப்படியே பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பாப்பாங்க. அதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. அவங்க சென்னை பொண்ணு, இங்க வந்தா நீ எது வேணாலும் போட்டுக்கோ, ஜீன்ஸ் போட்டுக்கோ, சீவ்லெஸ் போட்டுக்கோ. ஐ டோன்ட் கேர்.
ஆனா எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு நீ மருமகள்ன்ற பொசிஷன்ல நீ டீச்சர், அந்த பொசிஷனுக்கு நீ ட்ரெஸ் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். இப்ப என்னோட மருமகள்கிட்ட நான் சொல்றது, நீ ரூமுக்குள்ள எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ரூமை விட்டு வெளியில வர்றப்ப ஷார்ட்ஸோட வெளியில வராத. இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். அதுதான் என்னோட அவங்க ரூமுக்குள்ள அவங்க எப்படி வேணா இருக்கலாம், ரூம் விட்டு வெளியே வரும்போது அவங்க வந்து அப்படி இருக்க கூடாது. ஃபுல் கவர் அப் பண்ணி வெளியில வா. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா. அது அப்படியே பத்திரமா முடிவே. ஷார்ட்ஸ்னால மரியாதை குறைவுன்னு எப்படி சொல்றீங்க? ஷார்ட்ஸ்ங்கிறது இதுவரையும் தான் இருக்கு உங்களுக்கு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை தானே. இப்ப சில பேர் லெகின்ஸே வேணாமாங்க. அதுதான் நான் என் வீட்ல இருக்கதா நான் சொல்றேன். ஓகே, உங்க பார்வையில ஷார்ட்ஸ் வந்து தப்பு. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். எந்த இடத்துக்கு போறோமோ அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். கோவிலுக்கு போகணும் துப்பட்டா ஆர் சாரி மஸ்ட். கல்ச்சுரல்ஸ் ஈவென்ட் நம்ம போறோம், இல்ல ஒரு பூஜைக்கு போறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி சாரி கட்டிட்டு போ. ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசி மாதிரி 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாங்க. இப்ப இடம் பொருள் ஏவல்ல இதுவும் அலோடு தான், சாரியும் அலோடு, இதுவும் அலோடு தானே. அவங்களுக்கு அது கண்ணை ஊர்த்துனா நான் என்ன பண்ண முடியும்? கண்ணை உறுத்தலமா? நீங்க சொன்ன வார்த்தைகள் அழகா இருக்கீங்க. அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. இடம் பொருள் ஏவல் பார்த்து ட்ரெஸ் போடணும் ஒரு காமனா வைக்கிறீங்க, ரைட்டா? அப்ப அந்த இடம் பொருள் ஏவல்ல இப்ப ரோட்ல போகும்போது சுடிதார் தான் போடணும், ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதுங்க எந்த ரூலும் கிடையாது. Rules and regulations எங்களுக்கு இல்ல. துப்பட்டா போடக்கூடாதுங்க கட்டாயம்லாம் கிடையாது. என்ன வேணா அவங்க ஃப்ரீ வில்ல பண்ணலாம். ஆனா நீங்க இடம் பொருள் ஏவல்னு வச்சுக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ளே ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கல்ல. பொண்ணா அடக்கமாலாம் இருக்க முடியாது. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இல்லன்னா பப்புக்கு போற மாதிரி நீ கோயிலுக்கு ஓட்டு போக முடியுமா? இப்ப நீங்க சொல்லுங்களேன், பப்புக்கு போற மாதிரி யார் வெளியே வரா? எங்க குடும்பம் கட்டுக்கோப்பான ஒழுக்கமான குடும்பம். இப்ப நான் ஜென்ரிக்காவே உங்கள்ட்ட கேக்குறேன், என்னுடைய மருமகள் ஷார்ட்ஸ் போட்டு வெளியிலே போகலாம், எந்த தடையும் மதிப்பதில்லை அப்படின்னு சொல்ற மட்டும் கை தூக்குங்களேன். அப்பா என்ன எவ்வளவு பேர் இருக்கீங்க? அவங்களோட விருப்பம் சார் அது. அவ்வளவு நல்லவரா நீங்க? அவ்வளவுதான் சொல்லுங்க. ஆனா உண்மையிலே நீங்க பழைய காலத்துல இருக்கக்கூடிய மாமியார்கள் மாதிரி கண்டிப்பான மாமியார்லாம் கேட்டா நீங்க உண்மையிலே கண்டிப்பான மாமியார்கள் இல்லை. ஆனா இன்னமும் உங்ககிட்ட இந்த கண்டிப்பு மொத்தமா பேசான்னா இல்ல. இந்த கண்டிப்புங்கிறத நான் மொத்தமா தப்புன்னு சொல்ல மாட்டேன் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா கண்டிப்பின் வழியாக தான் ஒழுக்கம் வரும், சும்மா ஒழுக்கம் வந்துடாது. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். ஏன்னா நம்ம கண்டிப்பு வந்து ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்காக இருக்கணுமே தவிர தனி மனித சுதந்திரத்தை தலையிடுறத வந்து நம்ம கண்டிப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் ஒன்னு நினைக்கிறேன், ஒரு குடும்பத்தின் ஒழுங்குக்காக நான் செய்யறேங்கிறது வேற, கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஆனா எனக்கு அது பிடிக்கல, அதனால அதை செய்யறேங்கிறது வேற. சோ அதனால உங்களுக்கு சில உறவு முறைகளுக்குள்ள ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கான ரோல் இருக்கே தவிர எல்லாத்துலயும் இப்படிதான் செய்வேங்கிற கண்டிப்பு கொடுக்கக்கூடிய இடம் உங்களுக்கு இல்ல. எங்க கிட்ட முறைச்சிட்டியே மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், உங்களை உள்ளதல நசிக்கிடுவோம். இதுதான் யதார்த்தம். அதனால நீங்களே மாறிக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லன்னா உங்களுக்கும் தலைவலி, உங்க மகனுக்கும் தலைவலி, மருமகளுக்கும் தலைவலி. இங்க பாருடா, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடு போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க.